இல்லையே சங்கத்தமிழர் அவர்கள் இப்போ அவர் நிறையா பேட்டிகளில் பேசும்போது திமுகவை எதிர்த்து தான் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த அந்த அளவுக்கு அதிகமாக சொல்லலாம் கூட இவர் சொல்லக்கூடிய குரலும் வந்து திமுக என்ன மாதிரியான அவங்க எதிர்ப்பு வந்து விசிகாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது எடுத்து தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லை, இது இன்னும் தொடர்ச்சியாக தொடரணும். ஒரு ஒரு சங்கத்தமிழன் திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடியதில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அப்போ தான் இது தொண்டனுடைய கருத்தா, ஏன் கருத்து இல்லை. விசிகா தொண்டன் 25 சீட்டு வேணும்னு கேட்குறான், என்னுடைய கருத்து இல்லை. அந்த தொண்டன் 25 சீட்டு குறைவாக எந்த கூட்டணி வேண்டாங்கிறாயா. இதுதான் திமுகவை சிந்திக்க வைக்கும். ஆனால் திமுக வந்து விடுதலை சிறுத்தைகளை வளர விடாமல், காங்கிரஸையும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி எந்த கட்சி அவங்களோட கூட்டணி இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெரும்பான்மை வெளியில் மக்கள்கிட்ட போயிடக்கூடாதுங்கிறது அடக்கிறதுக்கான வேலைகளை நிறையவே அவங்க பண்ணக்கூடியது. இது இப்போத்தி திமுக இல்லை, ஆதி காலத்துலேருந்து திமுகவுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் பண்ணுறதா இருக்கும். அதே போல் தான் இவங்க இங்கேயும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி திரும்ப அவர்களுடைய சாதனைகள் நிறையவே இந்த கடந்த 5 ஆண்டுகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கடி கொடுக்குறதா இருக்குமா திமுகவுக்கு? இல்லை, திமுக பொறுத்த வரைக்கும் சிறுத்தை நம்மளை விட்டு எப்பவும் போகாது அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்கான். திமுக காங்கிரஸ் எப்படி திமுக விட்டு எங்கேயும் போகாதுன்னு ஒரு முடிவாக இருக்காங்களோ, அதே போல் சிறுத்தையும் எங்கேயும் வெளியே போகாது, நம்ம கூட தான் இருப்பார். அந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உடைக்கணும். நாங்கள் உங்களுக்குன்னு அடிமை கிடையாது, நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறுவோம். இந்த நம்பிக்கை வந்தால் திமுக பயந்து